ஒரு வாலிப பையன் வழியில மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறான். அந்த மலையடி ஓரமா குதிரையில வந்துகிட்டு இருந்த ஒரு மனுஷன் உடனே இந்த பையனை பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணணும்னு தண்ணி எல்லாம் தெளிச்சு அவனை காப்பாத்த ட்ரை பண்றாரு. அவனும் முழிச்சிடுறான். முழிச்சு பார்த்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றான். அவனும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த மனுஷனை பார்த்து இந்த பையன் கேட்கிறான், உங்க குதிரையை பார்த்தா எனக்கு ஆசையா இருக்குது, நான் கொஞ்சம் போய் வரட்டுமா இந்த குதிரையில, இந்த குதிரை சவாரி எனக்கும் கிடைக்குமா? ஓகேப்பா போய் வா, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்பி கொடுக்குறாரு. அப்போ தூரமா போனவன் அப்படியே போறான் மறைஞ்சிட்டான். அப்பதான் தெரிய வருது அவன் ஒரு திருடன் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் காலம் கழிச்சு ஒரு கிராமத்துல ஒரு கடையில அந்த பையனை காண்றாரு. அந்த கடைக்கு வெளியில அந்த குதிரை இருக்குது. அந்த பையனை யாருக்கும் தெரியாம மெதுவா கூப்பிட்டு சொல்றாரு, இந்த குதிரை உன்னோடதாவே இருக்கட்டும், ஆனா நீ யார்கிட்டையும் இதை நீ எப்படி எடுத்தங்கிற விஷயத்த சொல்லிடாத. ஏன் தெரியுமா, நீ அன்றைக்கு நடிச்சது போலவே சில பேருக்கு உண்மையாவே அது நடக்கலாம். அப்போ அதை காப்பாத்த நினைக்கிறவங்க கூட இவன் நடிக்கிறான்னு நினைச்சு விட்டுட்டு போயிடுவாங்க, உதவி செய்ய நினைக்க மாட்டாங்க. புரிஞ்சுதா அப்படின்னு சொன்னதும் அவனும் புரிஞ்சுக்கிட்டான். இந்த உலகத்துல நல்லது செய்யணும்னு முன்னுக்கு வர நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் இது மாதிரி அந்த உதவிகளை எடுத்துக்க நடிக்கிறதுனால, சில பேர் நடிக்கிறதுனால அந்த உதவி போய் சேர வேண்டிய இடத்துக்கு சரியா போய் சேர்ற